வியாழக்கிழமை காலை பெங்களூருவில் உள்ள தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் அமைச்சரவை சகாக்களுடன் நடைபெற்ற காலை உணவு சந்திப்பின் போது இந்த முக்கிய முடிவை சித்தராமையா பகிர்ந்து கொண்டார். இந்த சந்திப்பில் துணை முதலமைச்சர் DK சிவக்குமாரும் கலந்து கொண்டார். கூட்டத்தின் போது இருவருக்கும் இடையே உணர்ச்சி பூர்வமான தருணங்கள் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்ட புகைப்படங்களில் சித்தராமையா DK சிவக்குமாரை அணைத்தபடி ஆறுதல் கூறுவது மற்றும் சிவக்குமார் அவரது காலில் விழுந்து ஆசி பெறுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த புகைப்படங்கள் காங்கிரஸ் கட்சிக்குள் தலைமை மாற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த நிலையில் சித்தராமையா தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகையில் சமர்ப்பித்துள்ளார். கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் தற்போது மாநிலத்திற்கு வெளியே இருந்தாலும் அரசியல் மற்றும் நிர்வாக நடைமுறைகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. சித்தராமையா பதவி விலகிய பிறகு அடுத்த முதலமைச்சராக DK சிவக்குமார் பதவியேற்க அதிக வாய்ப்பு இருப்பதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து பெங்களூருவில் உள்ள சிவக்குமாரின் இல்லத்திற்கு வெளியே அவரது ஆதரவாளர்கள் திரண்டு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தலைமை மாற்றம் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் நேரடி தலையீட்டின் பேரில் இறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. டெல்லியில் அண்மையில் நடைபெற்ற பலகட்ட ஆலோசனைகளில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி மற்றும் மாநில தலைவர்கள் கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் சித்தராமையாவுக்கு தேசிய அரசியலில் முக்கிய பொறுப்பு வழங்க காங்கிரஸ் மேலிடம் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவருக்கு மாநிலங்களவை MP பதவியுடன் தேசிய அளவிலான பொறுப்பும் வழங்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் டெல்லி அரசியலுக்கு செல்லும் விவகாரத்தில் சித்தராமையா இன்னும் முழுமையாக சம்மதிக்கவில்லை என்றும் இதுகுறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன.